வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அமேசான் கிட்டே இருந்து நம்மளுக்கு நாம் வாங்கின இந்த 3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் என்ன, இது நம்ம சேனலோட பெரிய அப்கிரேட். இந்த சேனல்லேருந்து நான் இது வரைக்கும் ஒரு பைசா கூட சம்பாதிச்சா கிடையாது. ஆனால் நான் சேனல் கொடுக்க போகிற பெரிய அப்கிரேட். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், போன வீடியோ எவ்வளோ சேடாக போட்டோம், அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூடியூப்பில் என்ன ஃபுல்லாக என்கேஜ் பண்ண வைக்க போகிற ஒரு ப்ராடக்ட்னு. ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, அது எவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ இது நம்ம சேனலில் நம்மளுக்கு வந்திருக்க அந்த மொதல் ப்ராடக்ட். சரிங்களா, நான் வாங்கியிருக்க மொதல் ப்ராடக்ட். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா. ஸோ நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ்லாம் பண்ணிட்டேன், எனக்கு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும், யுலான்சிலேருந்து வரக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிள் ட்ரைபேட். ஸோ இந்த ட்ரைபேட் தான் வாங்கியிருக்கேன். இந்த ட்ரைபேடோட அமௌண்ட் வந்து 1496 ரூபா வந்துச்சு. ஸோ ரவுண்டாக 1500 வச்சுக்கோமே. ஸோ 1500 இந்த ப்ராடக்ட்டு. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிள், நம்ம எப்படி வேணாலும் இந்த காலை வளைச்சிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இதில் கோல்ட் மவுண்ட் ஷூவும் சேர்ந்தே வந்துடும். ஸோ உங்களுக்கு எப்படி காட்டேன் நான், உங்களுக்கு இதில் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பக்கா இந்த மேல் கேமராலாம் வச்சு நம்ம பண்ணலை. ஸோ மேலே கேமராலாம் வச்சு பண்ணலை. இதை நான் எப்படி கழட்டுவேன், இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபோனை மவுண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ட்ரைபேட். ஸோ இந்த ட்ரைபேட் நான் வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா, நம்ம சேனலில் இதுக்கப்புறம் ட்ரைபேடில் வீடியோ எடுக்கலாம். அந்த இப்படி விளாக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ விளாக் பண்ணும்போது இப்படி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதோட விலை 1500 ரூபா. ஸோ இது மொதல் ப்ராடக்ட் இதுதான். ஸோ ரெண்டாவது ப்ராடக்ட் என் வீட்டுக்கு வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ப்ராடக்ட்டுங்க. ஸோ அந்த பெரிய ப்ராடக்ட் வந்துச்சு. வந்த பிறகு அமேசான்லேருந்து எனக்கு அதை யூஸ்டு ப்ராடக்டாக கொடுத்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நான் திருப்பி கொடுத்தேன். திருப்பி கொடுக்கக்குள்ள அந்த பெரிய ப்ராடக்ட்டுக்கு யூஸ் ஆகிற ஒரு குட்டி ப்ராடக்ட் வாங்கினேன். ஸோ அந்த குட்டி ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறேன். இது 1500 ரூபானா என்னால் கூட ஏற்றுக்கிட முடியுது. பட் இந்த ப்ராடக்ட் இதுதான் நான் வாங்கினது. இதை பார்த்தோன்னே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க அடுத்த ப்ராடக்ட் என்னவா இருக்குன்னு. SC7 அப்படிங்கிற இந்த பேட்ச் கேபிள் 1041 ரூபா, இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே. ஸோ இதுக்குள்ளே இப்படி தான் டப்பா வந்துச்சு. இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் ஒயர். ஒரு கவர் கூட இல்லை, ஒரு வாரண்டி கார்டு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு ஒயர் தான். ஸோ இந்த ஒரு ஒயரோட விலை 1041 ரூபா. மூணாவதா நம்ம சேனலுக்கு நான் வாங்கியிருக்க மிகப்பெரிய ப்ராடக்ட். ஸோ அந்த ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. திரும்பி இருக்கு. ஸோ இந்த பக்கம் காட்டுறேன், ரோட் wirelessgo2. ஸோ இந்த மைக் தான் நான் வாங்கியிருக்கேன். இது ஒரு மைக்ரோஃபோன். ஸோ இது எதுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, விளாக். இந்த விளாக்லாம் பண்ணும்போது எனக்கு வீடியோ குவாலிட்டி வந்து நான் வந்து ஃபோனில் தாங்க எடிட் பண்ணுவேன், ஃபோனில் தான் வீடியோ எடுப்பேன். 1080 பிக்சலில் நான் எடுத்துருவேன். ஸோ ஹையஸ்ட்டு என் வீடியோ குவாலிட்டியை நான் தெளிவாக வச்சு பார்க்கும்போது எனக்கு வீடியோ குவாலிட்டி ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஆடியோ குவாலிட்டி நிறைய வின் நாய்ஸு, ஸோ இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று என்னன்னா, ஃபோனு கிட்டக்க நான் வந்து பேசிகிட்டு இருக்க வேண்டியது இருக்கும், கத்தி பேசுவேன் பொது இடங்களில். ஸோ இதெல்லாம் எனக்கு நிறைய மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ நம்ம ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ இந்த ரோட் wirelessgo2 இந்த மைக் நான் வாங்கியிருக்கேன். இதோட விலை 30,000 ரூபா. ஸோ ரவுண்டாக 30,000 ரூபா சொல்லலாம். டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,961 ரூபா எக்ஸாக்ட் ப்ரைஸ். இந்த ரோட் wirelessgo2 மைக்குடைய ப்ரைஸ். இதில் மொத்தமே 3 ப்ராடக்ட் தான் இருக்கும். இந்த 3 ப்ராடக்ட் ஒன்றும் 10,000 ரூபா. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, ஸோ நம்ம அடுத்து போட போகிற வீடியோ வந்து ரொம்ப ஒரு என்னை யூடியூப்லேயே என்கேஜ் பண்ண வைக்க போகிற ஒரு வீடியோவாக இருக்குன்ற மாதிரி. ஸோ அதுதான், எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் இருந்தேன்னா எனக்கே ஒரு அசால்ட்டு தானே இருக்கும். ஸோ நான் பாட்டு இஷ்டத்துக்கு இருப்பேன். பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச வேலை. ஆனால் எனக்கு ஒரு அசால்ட்டு தானே இருந்துச்சு. பட் அதை போக்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 30,000 ரூபா கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இஎம்ஐயில். ஸோ இதை நான் திருப்பி கட்டணுங்கிறக்காவது நான் கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன், என்னதான் பண்ணிட்டே இருப்பேன். அண்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணது தான். உள்ளே ஒன்றுமே இருக்காது, வெறும் டப்பா தான் இருக்கும். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. டிரான்ஸ்மிட்டர் 1, டிரான்ஸ்மிட்டர் 2. ஸோ இந்த 2 டிரான்ஸ்மிட்டர்னா என்ன, நீங்கள் நிறைய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல இந்த மைக்கை மாட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் டிரான்ஸ்மிட்டர். ஸோ அதுதான் நான் வாங்கி இந்த 2 டிரான்ஸ்மிட்டர்ஸ். இது கூட ஒன்று வந்திருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவர். ஸோ இதில் ஒரு டிஸ்பிளே இருக்கும், டிஸ்பிளே இருக்கிறதா ரிசீவர். மொத்தமாக இந்த 3 ப்ராடக்ட் தாங்க. இந்த 3 விலை 30,000 ரூபா. ஏன் விலையை திருப்பி சொல்கிறேன்னா, ஷாக்கிங்காக தான் இருக்குது. இவ்வளோண்டு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இருக்க ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா 20 தான். ஸோ இது கூட வந்தது இந்த புதுசு இது இருக்கு இல்லையா, ஸோ வின் கேன்சலேஷன் அந்த மஃப்பு. ஸோ அது ஒரு 3 வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக 3 இருக்குது. 2 டிரான்ஸ்மிட்டர் மட்டும் தான் மாட்டணும், எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது 3.
அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் தான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த இந்த கேபிள் மாதிரியே இருக்கும். பட் இது தனியாக நான் 1000 ரூபா கொடுத்து வாங்கினேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒன்லி கேமராக்கு தான் ஒர்க் ஆகும். இந்த குட்டி கேபிள் ஒன்று இருக்கு இல்லையா, கேமராக்கு மட்டும் தான், மைக்குக்கும் கேமராக்கு தான் ஜாயின் கொடுக்கும். பட் இந்த கேபிள் வந்து ஃபோனுக்கு, நம்ம ஃபோனில் தான் வீடியோ எடுக்கும். ஸோ ஃபோனுக்கு வாங்கணுங்கிறக்காக தான் தனியாக 1000 ரூபா கொடுத்து இது வாங்கியிருக்கேன். 31000 ரூபா ஆச்சா. இது 3 பார்த்தீங்கன்னா இந்த 3த்தையும் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் போயிருப்போ நீங்கள் வந்து ஒயர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் சார்ஜர் நீங்கள் உங்களோட மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதோட வால்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வால்ட்டு 2 ஆம்பியர் தான். ஸோ இதில் நீங்கள் மொபைல் சார்ஜர்லாம் 18 வால்ட்டு 30 வால்ட் வச்சுருப்பீங்க. ஸோ அதை ஜாயின் பண்ணிங்கன்னா கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 5 வால்ட் சார்ஜர் நான் 3 அடாப்டர், பழைய ஃபோனில் உள்ள 3 அடாப்டர் இருந்துச்சு, அதில் இந்த கேபிளை மாட்டி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சார்ஜிங் போடுறதுக்கு. இது கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு பவுச் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த பேக்கேஜில் வந்த கண்டென்ட்டு. இது கூட ஒரு வாரண்டி புக் இல்லை, இது வந்து யூசர் மேனுவல். ஸோ யூசர் மேனுவல் வந்துருச்சு. ஸோ அதில் என்னென்ன பண்ணலாம், நம்ம என்னென்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி மளிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி இருக்குல்ல யூசர் மேனுவல். ஸோ நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இந்த புக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் வாங்கியிருக்க யூடியூப்காக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பெரிய பெரிய விஷயங்கள். ஆரம்பத்தில் சின்ன இதில் இருக்கும்போது, அதாவது யூடியூப் தொடங்கின புதுசில் ஒரு 600 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணேன். அப்போ நான் படிச்சுட்டு இருந்தப்பவே 12th முடிச்ச புதுசுலேயே, இந்த சேனல் ஆரம்பித்த புதுசில் ஃபஸ்ட் இயர்னு நினைக்கிறேன், காலேஜ் ஃபஸ்ட் இயரில் இன்வெஸ்ட் பண்ணேன். அதுவே ஹாப்பியாக இருந்துச்சு. பட் அது கொஞ்ச நாளில் உடச்சு தள்ளிட்டேன். இப்போ பெரிய 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 அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப எதுக்கு அப்படின்னா நம்ம சேனலில் இனிமேல் நல்ல நல்ல வீடியோக்கள் வரும். ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த மைக்கை டக்குன்னு டெஸ்ட் பண்ணுவோமா? இதை பற்றி நான் இந்த மைக்கை பற்றினா ஃபுல் ரிவ்யூ வீடியோ, பக்கா ரிவ்யூ வீடியோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் தனி வீடியோவே போடுறேன், சரிங்களா? இதில் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஏறணும், ஸோ சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் எவ்வளோ தூரம் இது எடுக்குது, இந்த மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது, எந்த டெசிபிள் வேணால் இப்போவே நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த மைக்கை ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுறது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. எதையும் ஆன் பண்ணணும், ஒரு மைக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் ஒரு டிரான்ஸ்மிட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம தனியாக தான் வீடியோ எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பட்டன். ஸோ ரிசீவரில் மேலே இருக்குது பட்டன், டிரான்ஸ்மிட்டரில் கீழே இருக்குது இந்த ஓன் போட்ட அந்த ரோடுடைய பட்டன். ஸோ உங்களுக்கு தெளிவாக தெரியுமான்னு தெரில. ஸோ அந்த பட்டன் இருக்குது, அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ரெண்டுமே ஆன் ஆகும் பாருங்கள். ஆன் ஆகிட்டா? ஸோ ரெண்டுமே ஆன் ஆகிட்டு ரோடு வயர்லெஸ் கோ 2ன்னு போட்டு ஆன் ஆகிருக்கும். ஸோ ஆன் ஆனோடனே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ரெண்டுமே ஆன் பண்ணிட்டோம். ரிசீவரில் ஒரு டிஸ்பிளே இருக்குது. அந்த டிஸ்பிளே உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். நான் டெசிபிள் வந்து -12 வச்சுருக்கேன், சரிங்களா? இது ஒரு 3 வகையாக பிரிச்சுக்கோங்க. 0, 12, 30 அப்படின்னு சொல்லிட்டு. 30 அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும். நம்ம அதிக நாய்ஸில் பேச போகிறோம் அப்படின்னா 30 தான் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து எப்போவுமே யூஸ்வலாக லவுடாக தான் பேசுவேன். ஸோ நான் இப்போ டெசிபிளை 30ல் வச்சுக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த டெசிபிள் சவுண்டுன்னு கீழே ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டெசிபிள் 30ல் வச்சுட்டேன், சரிங்களா? இப்போது நான் இந்த ரிசீவரை இதில் கனெக்ட் பண்ண போகிறேன், ஃபோனில் கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஆடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த பிளாக் கலர் ஒயரை இதில் மாட்டிக்கோங்க, ரிசீவரில் மாட்டிக்கோங்க. அண்ட் இந்த சிமெண்ட் கலர் ஒயர் இருக்குல்லையா, அந்த சிமெண்ட் கலர் ஒயரை நேராக உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணுங்கள். சொல்லிடுறேன், இந்த ஒயர் இருக்குல்ல, இது நம்ம தனியாக 1041 ரூபாய்க்கு வாங்கணும்ல, அந்த ஒயர், சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இந்த பாக்ஸோட 30,000 ரூபா பாக்ஸோட வராது, தனியாக வாங்கணும். ஸோ இப்போ இந்த கேபிளை மாட்டிட்டு இந்த நாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. நாய்ஸ் டெஸ்ட், வாய்ஸ் டெஸ்ட் வாங்க போகலாம். இந்த ரோடு வயர்லெஸ் கோ 2 மைக்கை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதே வாய்ஸில் பேசுகிறேன். ஸோ இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதே இடம் தாங்க, வேறு எந்த ஃபேனும் ஆன் பண்ணுறதோ ஆஃப் பண்ணுறதோ எதுவுமே பண்ணலை. வெளியே இருக்க சத்தம் அப்படியே தான் இருக்குது. பக்கத்து ரூமில் இவ்வளோ நேரம் ஓடிட்டு இருந்த ஃபேன் அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. பட் என் கையில் இந்த எக்ஸ்டர்னல் மைக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன், ஃபோன்லேருந்து கொடுக்காம. ஸோ இந்த மைக்கை எல்லாருமே யூஸ்வலாக நம்ம பார்க்குற எல்லாருமே எங்கே மாட்டியிருக்காங்க? கழுத்தில் தான் மாட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஊரோட போயிட்டு கழுத்துலேயே மாட்டிடுவோம். இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த ரோடு வயர்லெஸ் கோ 2 உடைய டிரான்ஸ்மிட்டரை என்னோட கழுத்தில் மாட்டிட்டேன். ஸோ இந்த வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இது நான் வாங்கினது குவாலிட்டி ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோனை விட்டு கொஞ்சம் தூரமாக கொண்டு போக உதவும். நான் ஃபோன் ரொம்ப கிட்டக்க இருந்து கத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு டெசிபிள் 30ல் வச்சு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு வின் மஃப் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வின் மஃபையும் சேர்த்து மாட்டலாம் நம்ம. ஸோ இவ்வளோ நேரம் விண்டு மஃப் மாட்டலை. ஸோ இப்போ அதையும் மாட்டலாம். அது இப்படி ஒரு திருக்குனா போதும், அதுவே லாக் ஆயிரும். ஸோ மாட்டிடும். ஸோ இப்போ நான் டம்னு அடித்தா உங்களுக்கு சத்தம் கேட்கும். ஸோ இதுதான். இதை நம்ம சட்டையில் எங்கேயும் உரசாமல் நீட்டாக அப்படி மாட்டி வச்சு பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இண்டோரில் வச்சு செக் பண்ணுறேன் இந்த மைக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கே ஆர்வமாக தான் இருக்குது இந்த வீடியோவை நான் திருப்பி ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு. நாய்ஸ் ஒரு வேளை அப்படியே இருந்தால் கூட எனக்கு நாய்ஸ் அப்படியே இருக்காதுன்னு சொல்லி நம்புவோமே. ஸோ இவ்வளோ தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இது வந்து எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஆல்ரெடி சொன்னா என்னன்னு தெரியல, அந்த இதை கட் பண்ணிடுவேனா என்னன்னு. ஸோ இது எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். இது வரைக்கும் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் போன எனக்கு இவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதுக்காவது இன்னும் நிறைய வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூஸ் போகுது போகலைங்கிற மேட்டரே கிடையாது. நம்மளோட உழைப்பை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம், எப்படி வின் ஆகி வருவோம். ஏன்னா ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அகெட் ஃப்ரம் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. எந்த வீடியோ ஹிட் அடிக்கும்னே நம்மளுக்கு சொல்லாது, தெரியாது நம்மளுக்கு, தெரியுமா? எந்த வீடியோ ஹிட் அடிக்கும், நம்ம இது ஹிட் அடிக்கலாம், இதுக்கு அடுத்த வீடியோ ஹிட் அடிக்கலாம். ஸோ அந்த ஒன்று எண்ணத்திலே நம்ம போவோம், அடுத்த வீடியோ ஏதாவது ஒன்று ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் எந்த ஆடியோ கரெக்ஷனுமே இல்லாமல், ஆடியோ கரெக்ஷன்லாம் நம்ம யூஸ்வலி பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஆடியோ உங்களுக்கு அப்படியே வரும். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கும், இப்போ நீங்கள் இந்த மைக்கை வச்சு கேட்கறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேற வழியே இல்லை, 30,000 வாங்கிட்டோம், இனிமேல் இதில் தான் நான் வீடியோ எடுப்பேன். டாடா ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், டாடா ஸோ மச்சா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மைக் வாங்கினது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நம்ம சேனலோட ஒரு பிக்கஸ்ட் அப்கிரேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் கொடுங்க இந்த வீடியோக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப 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 நன்றி. உங்களை நம்பி தான் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னையும் நம்பி. ஸோ எப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம கூடிய சீக்கிரம் 1000 தொட்டு இதுலேருந்து ஏதாவது சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நம்மளோட பேஷன்லேருந்து நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். டாடா, வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். கலவார 100 பேரு சேஃபனியோக மாடே தூக்கி விடத்தான் கோடி பேரு துணிஞ்சி போய் போற